இப்போ நம்ம பார்க்க போகிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய ஒரு மாதிரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரம் இந்த மாதிரி தான் வெளி தோற்றத்தில் இருந்துச்சு. இதே கலர் கோட். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நம்ம என்ட்ராகணும் அப்படின்னா ஒரே ஒரு வாசல் தான். அந்த ஒரு வாசல் மாதிரியும் இங்கே செய்திருக்காங்க. அதே அளவில் தான் எல்லாம் செய்திருக்காங்க. நம்ம அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகலாம். ஒரே வாசல். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி நாம் வந்திருக்கிறோம். இப்போ உள்ளே ஏறினோடனே வலது பக்கத்தில் நம்ம பார்க்குறது வெண்கல பலிபீடம். வெண்கல பலிபீடம் இது பலியிடப்படுகிற மிருகங்களை அகனிக்கிற ஒரு இடம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா சல்லடை அதெல்லாமே இருக்கும். உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி இது செய்து வச்சுருக்காங்க. இந்த அளவுகள், இந்த அமைப்பை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இதை சுமக்கிறதற்காக கட்டளை பெற்ற லேவியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. சுமக்கிறதுக்கான நல்ல ஸ்ட்ராங்கான அந்த வளையங்கள் போட்டு தடிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த 4 கொம்புகள் இருக்கும் இந்த பலிபீடத்தில். அது தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. பூமியில் உள்ள எல்லா தேசத்தின் 4 திசைகளிலும் அவருடைய ஆளுகை, சர்வ ஆளுமையை காட்டுகிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அந்த வெளிப்பிரகாரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வெண்கல தொட்டி. இதில் எப்போவுமே தண்ணீர் நிரப்பி வச்சுக்கொண்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னு பலியிட ஆசாரியர் ஊழியத்துக்கு வருகிற பொழுதும் பலியிட வருகிற பொழுதும் இதிலேருந்து தண்ணீரை எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க. முகத்தை, கை, கால்களை சுத்தம் பண்ணுவாங்க. அது இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, துர்மன சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஏதோ ஒரு மிருகத்தின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயம். அப்போ இன்னைக்கு இருதயத்தில் அந்த ரத்தம் தெளிக்கப்படணும். அது இங்கே நடக்கும். அடுத்து சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகி, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் இந்த தண்ணியினால் சுத்திகரிக்கப்படணும். இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கண்ணாடி கரம். ஏன்னா முகத்தை பார்க்கலாம், கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி, சுத்த தண்ணி. அப்போது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் கண்ணாடியை போல இருக்குது. நம்ம முகத்தை பார்க்கலாம். அப்போது வசனத்தால் நம்ம கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். ஓகே, இதில் முக்கியமான ஒரு வெளித்தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வாங்க. இந்த வனாந்தரத்தில் இந்த வெளி அந்த சுற்று திரைகள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு தண்டுகளை பாய்ச்சி இப்படி குமிழிகள் போட்டு கயிறுகளால் கீழே அடித்து கட்டியிருக்காங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அருமையாக ஆண்டவர் பரலோகத்தின் மாதிரியாக காட்டி கொடுத்துருக்காரு. அதுபோல் ஆசரிப்பு கூடாரம் உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிற இடத்தை முழுவதுமே தகசு தோலார மூடியிருப்பாங்க. அதுக்கு ஒரு மாதிரி தான் இங்கே போட்டிருக்கு, தகசு தோல். நீங்கள் பார்த்தா தெரியும் அங்கே வரைக்கும் தகசு தோல். ஏன் இது வெளியே பார்க்க அழகே இல்லை. அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் அப்படின்னா பல கோடி செலவுள்ள பொருட்கள், விலையேறப்பட்ட பொன், வெள்ளி, வெண்கலம் இப்படி தான் கட்டுறாங்க. ஆனால் வெளியே பாருங்கள், இதுக்கு எந்த அழகுமே கிடையாது. இந்த தகசு தோல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்கிற ஒரு நீளமான ஒரு மிருகம், அதனுடைய ஒரு தோல் தான் இந்த தகசு தோல். அன்னைக்கு செருப்பெல்லாம் இதில் தச்சு போடுவாங்க, அது தேய்ச்சி போகாது. இந்த தகசு தோல் எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஏன் அழகு இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லியிருக்குது, அவர் அந்த கேடு அடைந்தார், அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, வெளியரங்கமாக அடிக்கப்பட்டதுனால உள்ளே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்புகள் எந்த சேதமும் வரல. அது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வெளியரங்கமாக அடிக்கப்பட்டு அந்த கேடடைந்ததுனால நமக்கு இன்னைக்கு அழகும் பாதுகாப்பும் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரகாரத்துலேருந்து நம்ம அடுத்து போகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் அதுக்கும் ஒரே ஒரு வாசல் தான். இந்த ஒரே வாசல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம உள்ளே போவோம். பரிசுத்த வாசல், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள ஏறணும்னா வலது பக்கத்தில் நம்ம பார்க்கறது சமூகத்துக்கு மேய்ச்சி. இந்த அளவில் தான் இருக்கும். அழகான 12 அப்பங்கள், அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக எப்பவும் வச்சுருப்பாங்க. அது 12 கோத்திரத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலருடைய 12 கோத்திரத்தை குறிக்கிறது. அழகாக பாருங்கள், சுமக்கிறதுக்கான நல்ல கைப்பிடிகள் போட்டு அழகான ஒரு ஊழியம் என்ன இல்லையா, சுமக்கிற ஊழியம் செய்திருக்காங்க. ஒரு பிளஸ்ஸட் மினிஸ்ட்ரி. ஓகே, இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் உயரத்துக்கு இருக்குது
7 பொன் குத்து விளக்குகள். ஒரே குத்து விளக்கு தான், ஆனால் 7 அகல்கள். அதனால அதுக்கு பேர் 7 பொன் குத்து விளக்குகள். இதுல ஒரு விசேஷித்த தன்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல அக்கினி குறையவே கூடாது, எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெய் குறையவே கூடாது. இதுக்காக ஒரு கூட்டம் எப்பவுமே எண்ணெயை, விளக்கெண்ணெய் ஆயத்தப்படுத்துறவங்க அதை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனுடைய திரியை வெட்டுறதுக்கான கத்திரிக்கோள் இதெல்லாமே இங்கே இருக்கும். சப்பு உபகரணங்கள், துணை உபகரணங்கள் அவைகள் இருக்கும், எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாமுவேலை குறித்து சொல்லியிருக்கு, விளக்கு பாதுகாக்கிற ஒரு ஊழியம் சாமுவேல் என்னும் பிள்ளையாக செய்துக்கிட்டே இருந்தான். அது அணைஞ்சு போகாததற்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருந்தப்போ, அவன் தூங்குனாலும் அவனுடைய ஒரு பார்வை அணையாம பாதுகாத்துக்கிட்டே இருந்தான். அருமையான ஒரு இது 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. முக்கியமா பார்க்கணும்னா தேவனுடைய 7 ஆவிகளுக்கு இது அடையாளமா இருக்குது, 7 கண்களுக்கு அடையாளமா இருக்குது அப்படி சொல்லலாம். அதை தாண்டி வரும்போது தூபபீடம் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு 4 கொம்புகள், சர்வ ஆளுமையை காட்டுகிறது. சமசர்வ அளவா இருக்குது, கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல 4 பொருட்கள். இதுல போடக்கூடிய தூப அந்த பவுடர் இருக்கு பாருங்க, அதுக்கு 4 பொருட்கள் சேர்ப்பாங்க. வெள்ளைப்பூலம், அல்ஃபாஃபிசின், குங்குலியம், இன்னும் சாம்பிராணி, சுத்தமான சாம்பிராணி. இது 4 பல அனுபவங்கள் இருக்குது. ஜபத்தின் விண்ணப்பம், வேண்டுதல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், இப்படி பல பகுதி இருக்குது. இதுல போடும்போது புகை எழும்பும். அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் அங்கீகரித்து பதில் கொடுப்பார். இதுக்கும் அந்த தூப சுகந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தையும் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார். இதை தாண்டினா இங்கே நம்ம பார்க்கறது திருச்சியில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்கும். தூண்கள் பாய்ச்சப்பட்டு அழகா போட்டிருப்பாங்க. இந்த திரைச்சீலைக்குள்ள யாரால போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அந்த வெளிப்பிரகாரம் வரைக்கும் லேவியர்கள்ல நியமிக்கப்பட்டவர்கள் வரலாம். இங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குறிப்பிட்ட ஆசாரியர்கள் வரலாம். ஆனா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பிரதான ஆசாரியர் என்று வருடந்தோறும் தேவனால் குறைக்கப்படுகிறவர் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். இல்லாட்டா தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்று விடுவார்கள். இந்த திரையை விலக்கிட்டு நம்ம பார்த்தா இது தெரியும் நமக்கு. ஓகே, உங்களுக்கு பார்வை வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்ம போகிறோம். அங்கிருந்து நீங்க பார்க்கிற விஷயம் மகிமையான ஒரு 2 கேருபீன்கள் சிறகை விரித்து ஒன்றை எதிர்நோக்கி இருக்க, அதன் கீழே கிருபாசனம். இந்த இடத்துக்கு பேர் கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடி கிருபாசனம். இந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆரோனுடைய துளித்துக்கோள், கற்பனை, 2 கற்பலகை, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இதுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இது பல வியாக்கியானம்ன்றதுல நீங்க பார்த்து, இதுக்கு சில மொழிகள்ல இது அரைப்பெட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா அளவும் 1.5 2.5 அப்படின்னு போகும். அதனால அதுக்கு அப்படிப்பட்ட பெயர். இந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில தான் தேவனுடைய மகிமை தூணை போல மேகம் இறங்கி இருக்கும். அதுல இருந்து கர்த்தர் சந்திப்பார். வேதம் சொல்லுது, கிருபாசனம் தேவன் தம் ஜனத்தை சந்திக்கிற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற இடம். இந்த மூடி ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ல விரும்புகிறேன். இது சித்தி மரத்தால் செய்யப்பட்டு முழுவதுமே பொன்னால் பொதியப்பட்டது. சித்தி மரம் மனித தன்மையை காட்டுகிறது, பொன் தெய்வீக தன்மையை காட்டுகிறது. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 ஆரோனுடைய துளிர்த்தோள், அது கலகம் ஒன்று கொண்டாங்க இந்த டைம்ல ஆரோனுக்கு விரோதமாக. அடுத்து மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், முறையிட்டது ஆண்டவருக்கு பிரியமில்லாம இருந்துச்சு. அடுத்து கற்பலகை, மீறுதல் நடந்துச்சு. பாவம், மீறுதல், அக்கிரமம், கலகம், இது எல்லாமே உள்ள வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கிருபாசனம் என்ற மூடி, இது சுத்த பொன் அடித்து இந்த பொன்னால மூடி வச்சிருக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் சிந்தின ரத்தத்தினால் அந்த தெய்வீக தன்மையினால் இதை மூடி, அதாவது அங்க பலிபீடத்தில் அடிக்கப்படுகிற ரத்தம் இங்கே எப்போ தெளிக்கப்படுதோ அந்த ஜனங்களுடைய பாவ பரிகாரம் நடக்கிறது. பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார். மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தில் உயிரோடு எழும்பி அவர் போய் எல்லா பிராயச்சித்தையும் செய்திருக்கிறார். இன்னைக்கு பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல் எல்லாத்திலையும் நமக்கு பரிகாரம் கிருபாசனத்தை உண்டு. வேதம் சொல்லுது,
அதாவது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை வருவோம். அந்த கிருபாசனம்னா என்ன? கல்வாரி சிலுவை என்ற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் நமக்கு எல்லா பரிகாரமும் உண்டாகும். 2 விஷயம் கிடைக்கும், இரக்கம் கிருபை. வருடங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்தையும் கிருபை நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் அறியப்பட்டது. இன்னும் சில இடத்துல தேவனுடைய பாதபடி என்று அறியப்பட்டது. இது எவ்வளவு மகிமையான ஒரு அமைப்பு பாருங்க, அழகான ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கி.